இந்த பவுல் நீரோ பற்றி ஒரு ஒப்பீடு பார்க்க போறோம். அற்புதமானவர் பவுல், அற்பமானவன் நீரோ. பவுல் வழுக்கை தலையர், நீரோ வாலிப பேரரசன். பவுல் வளைந்த கால்கள் உடையவர், ஆனால் நீரோ வலிமை வாய்ந்த இராணுவங்கள் உடையவன். பவுல் குள்ளமான மனிதன், நீரோ கொடூர மனிதன், அதே சமயம் கோழை மனிதன். பவுல் சீரற்ற அடர்த்தியான புருவம் கொண்டவர், நீரோ கர்வம் நிறைந்த பேரரசன், கொள்ளை நோயை விட மோசமான கோபப்பார்வை உடையவன். பவுல் 14 நிருபங்கள் எழுதியவர், நீரோ சிற்றின்ப பிரியன். பவுல் 100 அதிகாரங்களை வடித்தவர், நீரோ சர்வாதிகாரம் படைத்தவன். பவுல் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர், நீரோ 3 மனைவிகளை உடையவன். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர் பவுல், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அழித்தவன் நீரோ. நூற்றுக்கணக்கான சபைகளை நிறுவியவர் பவுல், நூற்றுக்கணக்கான சபைகளை நிர்மூலமாக்கினவன் நீரோ. பவுல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியவன், நீரோ கீழ்த்தர புத்தி உள்ளவன். பவுல் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, பரலோக தூதுவர், நீரோ சாத்தானின் அடிமை. பவுல் தெய்வத்தை காட்டிய புத்தியுள்ள மனிதன், நீரோ தன்னையே தெய்வமா காட்டிய புத்தி கெட்ட மனிதன். பவுல் மரித்த போது வயது 62, நீரோ மரித்த போது வயது 32. பவுல் என்றால் லிட்டில், ஸ்மால், ஹம்பிள் என்ற அர்த்தம். நீரோ உலகமே நடுங்கும் பெயரை உடையவன். பவுல் இயேசுவின் இருதயம் கொண்டவன், நீரோ பிசாசின் இருதயம் கொண்டவன். பவுலை அற்பமாய் பார்த்தது உலகமோ நீரோவை அற்புதமாய் பார்த்தது. ஆனால் பவுலின் பெயரை பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார்கள், இன்னும் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீரோவின் பெயரை நாய்களுக்கு வைக்கிறார்கள்.